மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் மூலிகை செம்மல் மூலிகை தென்றல் மதிப்புக்குரிய பாலையா இருக்காரு. அதுக்கப்புறம் மூலிகை சிகரம் செம்மொழிதாசனையா இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய சித்த வைத்தியர் குணசேகர ஐயா இருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷமான மூலிகை, ஆனால் அதையும் அமிர்தமாக மாற்றி மக்களை அநேக நோயிலிருந்து குணப்படுத்தின ஒரு மூலிகை. அது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் அதை எப்படி மரம் இருக்குதுன்னு கூட தெரியாது. அதை பற்றி நான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு விஷயமான மூலிகை காமிக்கும் போது நான் சொல்றதுக்கே பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேர் காமிச்சு கேட்ட உடனே இது வந்து அப்படியே தாலாட்டு பாடு அப்படியே அழகா அந்த மருத்துவ உறவல்லாமல் ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த மூலிகையின் பேர் வந்து சேரான்கொட்டை. வயதில் தெரியும் தம்பி, சேரான்கொட்டையை பத்தி சொல்றீங்க, அது விஷமான மூலிகைச்சுன்னு சொல்றீங்கல்ல, எல்லாருக்கும் உண்மைதான். அது விஷமான மூலிகை தான். அந்த விஷத்தையும் எப்படி அமிர்தமா மாற்றாங்க, இந்த சேரான்கொட்டையை வச்சு எப்படி வெள்ளையா இருக்கிற மூலிகை கருப்பா வளர வச்சாங்க அப்படின்ற வரையும் முழுமையான தகவல் ஐயா நீங்க சொல்லுங்க. அதாங்க ஐயா, இந்த சேராங்கொட்டை வந்து பார்க்கறது ரொம்ப இது. ஏன்னா நம்ம வந்து கடைகளில் தான் இந்த கொட்டைகளை வாங்கி நம்ம வைத்தியர்கள் யூஸ் பண்ணுவோம், பயன்படுத்துறாங்க. நம்ம வந்து இந்த சென்னையில் இந்த மரத்தையே உருவாக்கி வளர்த்துட்டோங்க ஐயா. இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா, இது முறையாக சுற்றி பண்ணாங்க. எருமை சாணியில் வந்து 24 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதில் மூக்கை நீக்கணும். மூக்கை நீக்கி அது மாதிரி ஊற வச்சு 24 மணி நேரத்துக்கு அப்புறமா அதில் தோலை நீக்கி அந்த பருப்பை வந்து பாலில் வைக்கணுங்க. இந்த மாதிரி நிறைய சுத்தி முறைகள் இருக்குது. ஏன்னா இது வந்து பாய்சன் உள்ள பிளான்ட்டு. இது வந்து கையாளனாக்கா தெரிஞ்ச மருத்துவர்கள் அணுகி தான் இதை நம்ம எடுத்துக்கணும், தெரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட தாவரத்தங்களில் என்னென்ன நோய்களை தீர்க்கும். இது நல்ல ஒரு கற்பம், தேகத்தையே கற்பமாக்கக்கூடிய ஒரு இடிவல்லாதி லேகியம் பண்றாங்க ஐயா. ஆமா, இன்னைக்கு நம்ம அரசாங்கம் சித்த மருத்துவ இதுலயும் பண்றாங்க. இடிவல்லாதி லேகியத்துல இது ஒரு முதன்மையான விதைங்க ஐயா, அந்த சேராங்கொட்டை விதை. அது வந்து புற்றுநோய்க்கு ஒரு நல்ல மருந்து. கொடிய நோய்கள்லாம் கொள்ளும். எந்தவித நோய்கள் இருந்தாலும் இடிவல்லாதி லேகியத்தை வந்து தினசரி ஒருவேளை காமனா உள்ளவங்க எடுத்தாலே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இளமையா இருப்பாங்க, எந்த வியாதியும் அணுகாதுங்க ஐயா. அதாவது தீர்க்க முடியாத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அது எந்த நோயா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், ஆஸ்துமா, வீசிங், கிரானிக் டிசீஸ், குடல் புண்ணு, வயிற்று புண்ணு, பைல்ஸ், அப்புறம் பேரலைஸ், பக்கவாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனை, மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை, இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரிங்க. இது கிரானிக் டிசீஸ் சொல்லுவாங்களா, அதாவது நாள்பட்ட நோய்கள். அப்படிப்பட்ட நோய்களையும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல மருத்துவ குணங்களும் சொல்ல வராரு. கண்டிப்பா இந்த சேராங்கொட்டையை வந்து நம்ம இது மாதிரி வெள்ளாதி லேகியம், ஏன்னா இது வந்து நம்ம வந்து சாதாரண மருத்துவர்கள் பண்றது ரொம்ப கடினம். விஷயம் தெரிஞ்சவங்க தாங்க இதை பண்ண முடியும். இல்லையா நம்ம வந்து கவர்மெண்ட்ல இந்த நல்ல கம்பெனிகள் தான் இடிவல்லாதி லேகியம் நம்ம வாங்கி நோயாளி இல்லைனாலும் தினசரி ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு ஒரு வேளை எடுத்தா போதும். நோயாளியா உள்ளவங்க இப்ப நாள்பட்ட இடுப்பு வலி, மூட்டு வலி, புற்றுநோய், புண்கள் ஆறலை, கட்டிகளை கரைக்கணும், அது போல 2 வேளை 3 வேளை அருகில் இருக்கிற சித்த மருத்துவர்கள் அணுகியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எடுக்கும்போது மருத்துவர்கள் அணுகி, சித்த வைத்தியர்கள் அணுகி எடுக்கும்போது நல்ல ஒரு அற்புதமான கொடிய நோய்களும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த சேராங்கொட்டைக்கு உண்டுங்க ஐயா. சாதாரண மருந்து இல்லை, இது உயர்வான ஒரு மருந்து. ஆனால் இதை வந்து நம்ம முறையாக சுத்தி பண்ணால் அமிர்தம் போன்ற ஒரு மருத்துவத்தன்மை உள்ள ஒரு சேராங்கொட்டை அற்புதமான ஒரு மருந்து. கொடிய நோய்களெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான மரங்க ஐயா இது. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு மருந்து. இதை முறையாக நம்ம பயன்படுத்துகிற விதங்கள் தான் மெயின். ஏன்னா அவரவர்களுடைய அனுபவ முறைகள் ரொம்ப மெயின் கிடையாது. அது விஷயம் தெரிஞ்சவங்க தான் இதை கையாள முடியும். தெரியாதவங்க மருத்துவர்கள் அணுகி எடுத்துக்காங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சிடும், அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. உண்மைங்கய்யா. ஏன்னா அவருடைய அனுபவம் வந்து ஒவ்வொருத்தரோட அனுபவம் வேறுபட்டு இருக்கும். அப்ப அவங்க செய்யற மருந்து கண்டிப்பா வேறுபட்டு இருக்கும். அதனால தாராளமா இந்த சேராங்கொட்டையால் செய்யப்பட்ட மருந்துகளை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா யார் எடுக்கணும்ன்றது சொல்லிட்டாங்க. கிரானிக் டிசீஸ் உள்ளவங்க மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம். மேலும் தகவல் வேணா கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க. ஐயா வண்டலூர்ல, சென்னையில இருக்காரு. இயற்கையான மூலிகைகளை வச்சு, பச்சளை மூலிகைகளை வச்சு மட்டுமே ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா வந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.